சத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஆதி நாராயணாய, சிவநாராயணாய, சித்த நாராயணாய, சரவண பவாய, சண்முக பவாய, சரவண ஜோதியே நமோ நமக, சண்முக ஜோதியே நமோ நமக, கந்த ஜோதியே நமோ நமக, அகத்திய ஜோதியே நமோ நமக, சிவமகா வாழை சித்த ஜோதியே நமோ நமக, ஆதி நாராயண பேராற்றலே நமோ நமக, சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக, அகதீசாய நமக. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, சரவண ஜோதியே நமோ நமக, சண்முக ஜோதியே நமோ நமக, கந்த ஜோதியே நமோ நமக. நமோ 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 ஓம் நமோ நாராயணாய நமோ நமக. ஆதவன் விழித்தெழும் நிலைக்கு முன்பாக கண் இமை மூடா விழிநிலை ஆழ்நிலை தவம் கொள்ளும் பிரபஞ்ச மகா சபையினுடைய பேராற்றலே, மகா சபையின் பேராற்றலுக்குள் ஆழ்நிலையில் அடிநிலையில் தவம் இருக்கும் அற்புத இணை கணங்களினுடைய உயர்கணமாய் உயர்ந்து நிற்கும் அருளாற்றலே அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. ஆதி இறை பிரபஞ்சம் என்னும் நிலை துவங்கா வேலைதனில் துவங்கிய சிவத்தின் ஆற்றலை தாங்கிய பெரும் ஆற்றலாய் அவ்வாற்றலுக்குள் அமர்நிலை கொண்டு தவமிருந்த பல்வேறு யுகங்கள் கடந்த தவமிருந்த அருளாற்றலாய் வந்தமர் சிவகூரை தலமதிலே ஏற்றமிகு சற்சங்க பெருவிழா நடுநிசி நடு நிலையில் அமர்ந்திருக்கும் அற்புத அருளாற்றலே அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச மகா சபை என்னும் நாமம் அது தனக்குரிய நாமமாக அல்லாது, அது பிரபஞ்சத்திற்குரிய நாமமாய், சபைக்குரிய நாமமாய், சித்தர்களுக்குரிய நாமமாய், அகத்தியனுக்குரிய நாமமாய், அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்குரிய நாமமாக அந்நாமத்தை பெற்ற சித்தனே தன் நாமம் பெரிதன என்ன நிலைதனிலே அந்நாமத்தை வழங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் அருள் நாமம் கிடைக்க பெற்ற வேலைகளிலும் அந்நாமத்திற்குள் அகத்தியனை அடிநிலையில் ஆழ்நிலையில் சரண்நிலை கொண்டு அமர்ந்த ஆற்றலே அமர்நிலைக்குள் அமர்ந்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உன் அருள் நிலை எதுவென்று நீ அறியா நிலைதனில் வழங்கிய ஆற்றல்கள் எல்லாம் உனை கண்டு வணங்கி நிற்கின்ற வேலைதனில் சிவகூரை தலமதிலே அகத்தியன் யாம் வந்தமர். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்சமகா சபை என்னும் பேராற்றல் கொண்ட அற்புத வடிவம் தாங்கிய பிரபஞ்சம் இனி எழுந்தாட துவங்குகின்றது என்கின்ற சூட்சமத்தை உரைத்த அகத்தியன் யாம் உரையாட வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்னும் அருளாற்றல் எதுவென்று இவ்வுலகம் அறிகின்ற காலம் நகர்ந்தேறி வருகின்றது என்று உரைக்கின்ற சித்தர்களின் நடுவே சிவமகா வாழை சித்தனை உலகிற்கு பறைசாற்றிய சீடர்களின் நடுவில் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. உன் அருள் நிலைக்குள் இருக்கும் ஞான நிலைதனை உணர்ந்த இவ்வுலகம் அதை மாற்ற எத்தனித்து உன்னோடு உன் பயண நிலைக்குள் வந்தமர்ந்திருக்கின்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீசாய நமக. அணுக்கரக நிலை வழங்கும் ஏகதசி பெருநாள் கண்ட சபைதனிலே, ஏகதசி பெருநாள் கண்ட சபைதனிலே இனி சபை காணும் ஏகதசி பெருவிழாவை என்று உரைக்க அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. சபை காணும் ஏகதசி பெருவிழாவை இனி பிரபஞ்சம் காணும் என்று உரைக்க அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. அச்சுற்றம நிலை தவழும் இச்சபைதனில்
உயர் புனர்ஜென்ம கோமாதா நிலையாய் நின்றவனே, கோமாதாவிற்குள் இருந்து அனுக்கிரகம் வழங்க உன்னை ஆட்கொண்டு இழுத்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதம் நிறைவேறுகின்றது, அதிசயம் நடந்தேறுகின்றது, அபூர்வம் நிறைவேற இருக்கின்றது என்கின்ற ஒவ்வொரு அடுக்கடுக்கான சூட்சமத்தை உனக்குள் இருந்து எழுகின்ற ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக நிறைவேற்ற எத்தனித்துக் கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களின் நடுவே அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீசாய நமக எனும் நிலையதை தெரிவிக்கின்றோம். அகுதொப்ப அந்நிலைக்குள் இருக்கும் ஆற்றலை அறிவிக்கின்றோம். அகத்தியன் என்று ஒவ்வொரு நூலுக்குள் இருந்தும் உணர்த்துகின்ற ஆசி நிலை வழங்குகின்ற கணங்களின் வடிவாய் அகத்தியன் வந்தமர். ஓம் அகதீசாய நமக. என்றுரைத்த வேலைதனில் இன்றுரைத்த வேலையாய் யாம் என்றுரைத்தோமோ அன்றுரைத்த அத்தகைய நிலை நிடந்தேறி கொண்டிருக்கின்றது, நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்பதை உரைக்க இன்றுரைக்க வந்து அமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. நிலை தவழும் பிரபஞ்ச மகாசபையில் அருள் பூஜை கண்டு தவ நிலை கொண்டு வந்தமர் ஆற்றலாய் அமரர்களின் படைத்தலைவனாய் அமர்ந்திருக்கும் அருமுக பெருமானுடைய சீடனாக அமர்ந்திருக்கின்ற சித்தனே, சிவமகா வாழை சித்தனே, அகத்தியன் யாம் நல்லாசிகள். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் ஈராற்றல் ஓராற்றல் என்றுரைத்த அந்நிலைக்குள் இருக்கும் அற்புதமான நிலைகளை உரைத்த அகத்தியன் யாம் அடிநிலை ஆழ்நிலை தவம் கொண்ட சித்தனாக, சிவ பேராற்றலாக, ஆரூரான் வடிவமாக, அண்ட பிரம்மாண்டத்தின் திருவுருவமாக சிவமகா வாழை சித்தன் வந்தமர்ந்தோம். சித்தனே சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. 1 2 2 3 3 4 என்று அடுக்கடுக்காய் எண்ணிய நாட்கள் எல்லாம் கடந்தேறிய நிலைதனில் என்னா நிலைதனில் இகலோக நிலைதனை என்னா நிலைதனில் எண்ணிக்கையை பாராது எண்ணி நிற்கின்ற அந்நிலைக்குள் யாம் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. அனுக்கிரக பேராற்றல்களை வழங்கி வருகின்ற கணங்களை அழைத்து வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புத ஈகலோக சிவகூரை தலமதிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. இறைவன் எங்கு வலம் வருகின்றான், இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், இறைவன் எங்கு இருக்கின்றான் என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் ஒரு விடை வடிவாய் அமர்ந்தவனே, அவ்வடிவம் தாங்கியவன் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. அருள்மகா பேராற்றல்கள், இறைமகா பிரபஞ்ச ஆற்றல்கள் எல்லாம் தவம் இருக்கும் சிவகூரை தலம் நோக்கி உன் தடம் இகலோக நிலைதனில் நீர் அமைத்து உருவாக்கி இருக்கின்ற அற்புத திரு தோரண வாயில்தனில் இருந்து அருணகிரி நாதன் எழுந்து வருகின்றான். சித்தனே சிவகூரை அருணகிரிநாதாய நமோ நமக. நிலை கொண்ட ஆற்றல், நிலை கொள்ளும் ஆற்றல், இனி இகலோகத்தில் களி நிலை கொள்ளா ஆற்றலாக அங்குமிங்கும் தேடி அலைகின்றது, தலம் தேடி களி தலம் தேடி அலைகின்றது. சித்தனே அமர்வதற்கு தலம் கொடுக்கா தடம் பதித்த சித்தனே, இங்கு தடம் பதித்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவே நமோ நமக. களிநிலைக்கு இனி தடம் இல்லை, தலம் இல்லை, எங்கு தடம் இருக்கும்? மாற்று நிலை கொண்டோர் சரீரத்திற்குள் களி தடம் அமைத்து அமர்ந்திருக்கும் எம் சீடர்களின் நடுவே, எம் சித்தனின் நடுவே களிக்கு இடமில்லை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அந்நிலைதனை உரைக்க ஆன்ம நிலைக்குள் அகமகிழ்வு எழுந்து ஆடுகின்றது, கூத்தாடுகின்றது சித்தனே என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. குருட்சேத்திர போர் நிகழ்வு நிகழ்த்திய வேலைகளில் இல்லாத அகமகிழ்வு, அத்தகைய குருட்சேத்திர போர் நிகழ்த்தப்பட்ட தலமதில் வந்து யாம் நிரந்தர நிலையாய் அமர்ந்த அவ்வேளைகளில் மகிழ்வடைகின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. நிலையை உரைக்கின்ற பொழுது வருகின்ற கணங்கள் உள்ளிருந்து, அவதார கணங்கள் எல்லாம் உள்ளிருந்து கர்ஜித்து வழங்குகின்ற ஆசியாக வழங்கி மகிழ்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அருள் பேலையாக, அருள் இறை பேலையாக, இறை சித்த பேலையாக, இறை சிவ பேலையாக, இறை ஞான பேலையாக வளம் வருகின்ற அத்தகைய சிவசூட்சம நூல் பேலையாய் வளம் வரும் நீ, உனை வளம் வரும் இடம் வளம் வரும் எவரும் இனி எங்கும் இடம் வளம் வர தேவையில்லை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. எத்தடத்திலும் இடம் வளம் வர தேவையில்லை.
எத்தடம் உயர்தடம் என்று நினைக்கின்ற தளமது சென்று இடம் வளம் வர தேவையில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயண. அதுதான் உயர் ஞானம் என்றுரைத்த மகான்களின் நடுவே மகோன்னத நிலை கொண்டு உச்சியில் அமர்ந்திருக்கின்ற ஏற்றமிகு ஆற்றல் பெற்ற சித்தனே, அவ்வாற்றலை வழங்கிய கணங்கள் எல்லாம் உம்மிடமிருந்து ஆற்றல் பெறுவதற்கு வந்து தஞ்சமடைகின்றன சபையில் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இது சூட்சம ஆசியாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற கணங்களின் நடுவே கர்ஜிக்கின்ற மகாவிஷ்ணுவுடைய இணைநிலை கொண்டு அமர்ந்திருக்கின்றது ஒரு அவதார கணம் சித்தனே உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அருட்கருடனது பேராற்றல், அற்புத இணைநிலை கொண்ட ஆஞ்சநேயனது அனுக்கிரக ஆற்றல், அவதார கணங்களினுடைய உச்சநிலை ஆற்றலை பெற்ற சபைதனை பெற்ற சித்தனே, உன்னை பெற்றவர்கள் புண்ணியவான்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உன்னை பெற்றவர்கள் சித்தனாக, சிவசபை ஆசானாக, குருவாக வாழும் இணைநிலை இல்லா ஈசனாக பெற்றவர்கள் புண்ணியவான்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அந்நிலையை உரைக்கின்ற பொழுது எழுகின்ற வினாக்கள், அந்நிலையை உரைக்கின்ற பொழுது பிரபஞ்சத்திலிருந்து எழுகின்ற வினாக்களுக்கு விடை அவர்களுக்குள் அமிழ்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. வினாவிற்கு விடை உண்டு, விடைக்கு விடைவிண்டோ என்று வினவுகின்றோம் மகாவிஷ்ணு சித்தன். ஓம் நமோ நாராயணாய. வினா தொடுப்பவன் உள்ளுக்குள் விடை இருக்கின்றது என்று அறிந்திருந்தும் அறியா நிலையில் தொடுக்கின்ற வினா அது தொடுக்காத சூட்சம நிலை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அந்நிலையை, நிஜ நிலையை, நிதர்சன நிலையை அறிந்து வளம் வருகின்ற அற்புத சீடர்கள், உன் அசைவு இசைவுக்காக காத்திருக்கின்ற அற்புத நிலை கொண்ட சீடர்கள் யாவரும் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. சித்தனுக்கு தான் சீடர்கள் ஒன்று, ஒரு குருவிற்கு தான் சீடர்கள் ஒன்று. எச்சபையிலும் எத்தகைய ஞானபீடத்திலும் உரைக்கின்றோம் யாம். இறைவனுக்கு சீடர்கள் உண்டோ? உண்டு. எம் சபையில் சித்தனை சிவமாக நினைப்போர்கள் இறைவனுடைய சீடர்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அந்நிலை தவழ்ந்தோடும் அற்புத சபைதனில் வந்தமர் நிலை கொண்ட அருள் பூஜை காண்கின்ற பொழுது எண்ணிக்கையில் உன்முன்னாக அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் இயல்பில் சூட்சமத்தில் எம் சீடர்கள் உம் சீடர்கள் யாவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தனே முன்பாக என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய இல் சபையாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புத நிலை கொண்ட பேராற்றல் ஜோதியாக வெளிவருகின்ற அத்தகைய நிலை வரும் சிவ இரவு பெருவிழாகனிலே ஜொலிக்கின்ற அற்புதமான ஆதிரை சூட்சம நூலினுடைய பிரதிபலிப்புகள் யாவும் ஏற்றம் கொண்ட சபையை இவ்வுலகோர்க்கு பறைசாற்றுகின்றன சித்தனின் ஆற்றலின் மூலமாக என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. சிவசபை என்றால் மானிடர்கள் நடத்துகின்ற நிகழ்த்துகின்ற சபை என்கின்ற அத்தகைய உற்று நோக்குதலில் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு இறை நடத்துகின்ற சபை என்று உற்று நோக்குபவனுக்குள் இருந்து சிவம் உற்று நோக்கும் பிரபஞ்சத்தை அவனை வழிநடத்தும் பிரபஞ்சத்தில் இகலோகத்தில் என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அத்தகைய பேராற்றல் கொண்ட வாலை சித்தன் என்கின்ற நாமத்திற்கு உரியவனிடம்தான் அத்தகைய பட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று ஆசி கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அகத்தியன் வழங்குகின்ற பொழுது எத்துணை அகமகிழ்வு அடைந்திருப்பான். வழங்குகின்ற பொழுது அவன் அடைந்த அகமகிழ்விற்கு அற்புதமான கோடான கோடி மடங்கு ஆற்றல் கொண்ட அகமகிழ்வை நாம் மகாவிஷ்ணு அடைகின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. வழங்கிய நிலைதனை தக்க வைக்கின்ற பெருமகா நிலை இருக்கின்றது. அத்தகைய நிலைதான் அவனுக்குள் இருக்கும் ஆற்றல்களை தக்க வைக்கின்ற பெருமகா சூட்சம ஆசி நிலை என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. நறுக்கண்கள் மூலமாக, அற்புத ஞானக்கண்கள் மூலமாக அவ்விழிகள் திறக்கின்ற பொழுது அதனை உற்று நோக்குவோர்கள் அவ்விழியில் இருந்து அடிவரை காண்கின்ற நிலைதனில் அவர்கள் கண் மூடி கண் திறக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிற்குள்ளாக உன்னுடைய அங்க அவயங்களுக்குள் இருக்கும் சரீரங்கள் பல்வேறு இறைகணங்களாக மாற்று உருப்பெறும் என்று வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அந்நிலைதான் நடந்தேறுகின்றது சபையில். ஒவ்வொரு நொடி பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது சிவசபையில்.
சிவசபையை எண்ணி அமர்ந்து தன் இல்லநிலையில் பிரம்ம முகூர்த்த காலங்களில் தவமிருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் சித்தன் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அமர்ந்து தவம் காண்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இதுதான் உண்மையான இறை ஞான சிவ சித்த தத்துவம் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. எத்துணை ஆகம நெறிமுறைகளை கற்றறிந்த பொழுதும், எத்துணை தடம் தலங்கள் சென்று தவம் பல கண்ட பொழுதும் கிடைக்காத பேராற்றல் அற்புத அமர்நிலை கொண்ட நொடி பொழுதில் காண்கின்ற சித்தனுடைய தோற்றம், சிவத்தினுடைய தோற்றம் எச்சக்கரம் இல்லா நிலைதனிலே சுழல்கின்ற எம் சக்கரம் காண்பிக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அத்தகைய அருள் சக்கரம் அதை ஏந்தி நிற்கின்ற சித்தனை தாங்கியவர்களினுடைய சரீரம் சக்கரமாக சுழன்று வருகின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட மகாவிஷ்ணு உரைத்த அற்புத நிலைகளுக்குள் இருக்கும் சூட்சமத்தை அகத்தியன் யாம் அறிந்து தெரிந்து அற்புத நிலையோடு வழங்குகின்ற ஆசி நிலைக்குள் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. இயக்குகின்ற சகடை, இயங்கி நின்ற சகடை, சித்தன் ஏறி அமர்நிலை கொண்ட சகடைதனை தன் சரீரம் அது எங்கிருந்த பொழுதும் இறை சபையில் அவனுடைய ஆன்மா சுற்றி திரிந்ததை அகத்தியன் கண்டோம் என்று உரைத்து மகிழ்கின்றோம் சித்தன். ஓம் அகதீசாய நமக. அத்துணை ஆழ்நிலை அடிநிலை தவநிலைக்குள் அமர்ந்த சித்தனை காண்கின்ற புனித கங்கா நதிநீரின் மேல் சித்தன் தவம் இருந்த காட்சியை கண்ட சரணாகதி கொண்ட சீடர்களை கொண்ட சபைதான் எம் சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பேராற்றலும் பெரும் ஆற்றலும் பெரும் ஞான ஆற்றலும் பெற்ற சபைதனில் உயர்நிலை கொண்ட ஆசானாய் உயர்ந்து அமர்ந்த பொழுதும் இறைகணங்கள் எல்லாம் வாழ்த்து மழையாக வாழ்த்து குவியல்களை குவிக்கின்ற காலம் தனிலும் அத்துணை வாழ்த்துக்களையும் சிவத்தின் திருவடியில் அகத்தியத்தின் திருவடியில் சமர்ப்பித்து விடுகின்ற சரண்நிலை கொண்ட சித்தனுக்கு சீடராக வளம் வருகின்ற யாவரும் சரணாகதியின் தத்துவத்தை உணர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதி என்னும் நிலைக்குரிய அர்த்தம் என்ன? தன் கதியை தன் விதியை அவன் திருவடியில் சமர்ப்பிக்கின்ற நிலைதான் சரணா விதிகதி என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. என் விதி உன் கையில் என்று ஒப்படைத்து வளம் வருகின்ற சீடர்கள் தான் சித்தர்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாழ்த்து நிலைகளை பெறுகின்ற நிலை எங்கு பெற முடியும்? இறைவன் தருவானா வாழ்த்தினை ஆலய வளாகங்களில் ஆங்காங்கு சுற்றித் திரிந்து தவம் இருக்கின்ற சுற்றி வருகின்ற வளாகங்களில் இருந்து எத்துணை வாழ்த்துக்களை பெற முடியும்? நேருக்கு நேராக நேரடியாக இறைவனை அமர வைத்து அனுக்கிரக ஆற்றல் பெறுகின்ற நிலையோடு மட்டும் அல்லாது தொடுக்கின்ற வினாக்களுக்குரிய விடைகளை அவரவர்கள் திருவாய் மொழிகளில் இருந்து பெறுகின்ற ஆதியினை சூட்சம நூலாக வருவனுகின்ற சித்தன் சிவசபை ஆசானாய் அமர்ந்திருக்கின்ற சபையில் மட்டுமே நிகழும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இப்பரிசை பெறுவதற்கு அகத்தியன் எத்துணை பாடுபட்டு இருக்க வேண்டும் என்று வினவுகின்றோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. இப்பரிசினை எமக்கு யாம் பெறுவதற்கு பிரபஞ்சத்திடமிருந்து அண்ட பிரம்மாண்டத்திடமிருந்து பஞ்சபூத நாயகனிடமிருந்து இப்பரிசினை யாம் பெறுவதற்கு எத்துணை பாடுபட்டு இருக்க வேண்டும். அத்துணை பாட்டுக்களுக்கு உள்ளாக அத்துணை பாடுகளுக்கும் உள்ளாக அழைத்து சென்ற நிலையிலிருந்து அடிநிலை மாறா தடம் மாறா தலம் மாறா நிலை கொண்டவனே நீயே என் பரிசு என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்பரிசுதனை பெறுவதற்குரிய ஆற்றல் தனை வழங்கிய சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி ஆற்றல் கொண்ட ஏகதசி பெருநாயகனாம் மகாவிஷ்ணுனுடைய அடிநிலை தொட்டு வணங்கி அற்புத அடிமுடி காட்டாத பேராற்றல் அடியையும் முடியையும் பாருங்கள் என்று சிவசபை ஆசான் வடிவத்தில் அமர்ந்திருக்கின்ற சிவத்தின் திருவடியை தொட்டு வணங்கி யாம் அகத்தியன் அற்புத இணைநிலை துணைநிலை பேராற்றல் எல்லாம் தவமிருந்து அத்தவத்தினுடைய உச்சகட்ட பேராற்றல் கொண்ட ஜோதியை வெளிவரம் வைத்த பிரபஞ்சத்திலிருந்து வெளிவந்த சிவமகா வாழை சித்தனை யாம் மனம் குளிர அகம் மலர வாழ்த்து மழை பொழிந்து
உன் சீடர்கள் யாவருக்கும் ஏகரசி பெருநாள் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து அகத்தியன் யாம் அற்புத நிலை கொண்டு மகிழ்வோடு அமர்கின்றோம் சித்தனே, ஆசிகள் வழங்கி. ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, ஜெகப்பிரபஞ்சமே நமக, அகப்பிரபஞ்சமே நமக, அகத்தியமே நமக, தலைமை மாமுனியே, தவமுனியே, சிவமுனியே, சித்தனே, ஆசானே, அப்பனே, ஐயனே, அனைத்துமே நீ என திருப்படி பணிந்து திருத்தால் பணிகிறோம். அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றலின் ரூபாய நமோ நமக. ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவண பவாய, ஓம் சிவமகா வாழை சித்த அகத்திய மகா தேவாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக, அகதீசாய நமக, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ 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 நமக. பேராற்றல் கொண்ட பெருங்கணங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து கூறிய ஆசியாக, முப்பெரும் ஆற்றல்களும் இணைந்து கூறிய ஆசியாக, மும்மூர்த்திகளும் கூறிய ஆசியாக, பரந்தாமன் கூறிய ஆசியாக, அகத்தியம் கூறிய ஆசியாக, திருமுருகப் பெருமான் ஆற்றல் கூட அமர்ந்து கூடிய ஆசியாக, சிவமகா வாழை சித்தன் எழுந்து கூறிய ஆசியாக, நிகழ்ந்த ஆசி கண்டு அற்புதம் கண்டு அனுக்கிரகம் கண்டு மகிழ்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரையும் மகிழ்வித்து அகத்தியத்தின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி நிகழ்வுகள் சிவசபையில இப்ப நூல் வடிவில நூலின் சாராம்சத்தோட கணங்கள் எல்லாம் அகத்திய பெருமானுடன் இருக்க உயர்வா சொல்லி எளிமையா சொல்லி எண்ணிலடங்கா கணங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் சிவசபையோட ஆற்றலை, மகிமைய, மகத்துவத்தை, இறை சூட்சமத்தை சொல்லிக்கிட்டே இருந்த நிலையில யுகத்தை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, இப்படி நூல் மூலமா அங்கங்க சீடர்களை உருவாக்கி, கிளைச்சபைகளை உருவாக்கி, இல்சபைகளை உருவாக்கி, இல்சபை சீடர்களுக்கு நூல் கொடுத்து, அதன் மூலமா அங்கங்க கிளைச்சபைகள் பெருகி அதன் வழியா யுகத்தை மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது நடக்கக்கூடிய வேலையா? இப்ப நான் நூலை விட்டு வெளியே நான் பேசுறேன். இது நடக்கக்கூடிய வேலையா? இவங்க நூல் கொடுப்பாங்களாம், அங்கிருந்து நூல் வாங்குவாங்களாம் அப்படின்னு ஏளனமா, எக்களமா, எகத்தாளமா அப்படின்னு எத்தனை வார்த்தைனாலும் தமிழ்ல சொல்லிக்கலாம். அவங்க பார்த்த பார்வை, அவங்க நடந்த நடை, அவங்க அமர்ந்து இதை கேட்ட நிலைகள், சீடர்கள்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க கூட எதையோ பெற, அவங்க இகலோகத்தில் இருக்க கஷ்டங்களை பிறகு சரி ஏதோ செஞ்சு கொடுங்க, எங்களோட பிரச்சனைகள் சரியானா சரி, எனக்கு தேவையான தனம் கிடைக்கணும், எனக்கு தேவையான அந்த நிலைகள் கிடைக்கணும், சோர்வுகள் நீங்கணும், இடர்களையும் நீங்க என்னத்தையும் சொல்லிட்டு போங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலையா அப்படின்னு எள்ளி நகைத்த நிலைகளெல்லாம் அதை ஃபுல்லா பூமாலையா புஷ்பங்களா கிரீடங்களா ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் ஏளனங்களையும் அவமானங்களையும் எதிர்ப்பு நிலைகளையும் கூட இருந்தே குளிபறிச்ச நிலைகளையும் நம்பிக்கை துரோக நிலைகளையும் முன்னேற்றம் வரையில கூட இருந்தே கல்லை பிடுங்கி போட்ட நிலைகளையும் எல்லாம் சபை கண்டு அதை எல்லாமே அதை ஒவ்வொன்றையும் தன்னோட ஆற்றலா பயன்படுத்தி சபை எந்த விஷயங்கள் சொன்ன போதும், என்ன விஷயங்கள் நிகழ்ந்த போதும் கூடையே இருந்து வினைய விதைச்ச போதும் அதை நல்வினையா மாத்தி தீவினைகளை இடர் கொடுத்ததை பூரா இன்பமயமா எடுத்துக்கிட்டு, துன்பம் கொடுத்ததை பூரா இன்பமயமா எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் நல்லதா மாத்திக்கிட்டு, அதாவது கெட்ட விஷயங்களை இப்ப இகலோகத்துல நடக்கு, கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களா மாற்றக்கூடிய நிகழ்வுன்னு ஒரு நிகழ்வு, நல்ல தண்ணிய கெட்ட தண்ணிய, சாக்கடை தண்ணிய நல்ல தண்ணியா மாற்றக்கூடிய உண்டான கருவிகள்,
ரத்தத்தை மாற்றக்கூடிய கருவிகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்த நிலைகள் எல்லாம் போக்கி நல்ல நிலைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவிகள், இப்படி எத்தனையோ நிலைகள் இருக்கு. அதை தேவையில்லாத கற்களை புடைத்து எடுக்கக்கூடிய முரங்கள், அது மாதிரி எத்தனையோ பாதி காலம் தொட்டு அற்புத காலம் தொட்டு இன்றைய நவீன காலம் வரையில கெட்டதை நல்லதா மாற்றக்கூடிய எத்தனையோ நிலைகள் இருக்கு. அது மாதிரி சிவசபையானது எத்தனை சாக்கடை நீர் வந்தாலும் அதை குடிக்க தகாத நீர், ஏற்றுக்கொள்ளாத முடியாத வார்த்தை நிலைகள், ஏளன பேச்சுக்கள், அவமான பேச்சுக்கள், அதாவது அதை அதை என்ன பண்ணுது, அதை இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு. அதை வந்து ஊக்கப்படுத்தாமல் அதை ஊனப்படுத்தக்கூடிய சொற்கள். அதாவது ஊக்கம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து நம்ம கூட இருந்து உதவி பண்ணுதேன், வாங்க நல்லா இருக்கு, நல்லா எல்லா விஷயங்களும் நடக்கும், நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு, சித்தர் அகத்திய பெருமான் வந்து உட்கார்ந்துருக்காரு, சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு, மகாவிஷ்ணு வந்து உட்கார்ந்துருக்காரு, முருகப்பெருமான் 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலாக வந்து உட்கார்ந்துருக்காரு, 6 படை ஆற்றலை இணைச்சி 7வது மருதமறையும் சேர்த்து ஒரே படையாக உட்கார்ந்துருக்காரு, சித்தன்னு பட்டம் கொடுத்துருக்காங்க, சிவமகா வாழை சித்தன்னு பட்டம் உயர்ந்திருக்கு, கலியுக தேவ சித்த சபைன்னு இருந்தது, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைன்னு உயர்ந்திருக்கு, பிரபஞ்சருக்கே இதான் தலைமையான இடம்னு சொல்லிட்டாங்க, யுகமாற்ற பணி இங்கிருந்தான் நிகழ்த்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, கைலாயத்தை இடமாற்றி சிவபெருமான் அமர்ந்த தலம்னு சொல்லிட்டாங்க, சிவப்பணியை வந்து சித்தன் கரங்களில் கொடுத்து அமர்ந்த இடம்னு சொல்லுதாங்க, இறை இளைப்பாரும் இடம்னு சொல்லுதாங்க, தன் பணியை சித்தன்ட்ட கொடுத்து சிவம் இளைப்பாறக்கூடிய தலம்னு சொல்லுதாங்க. இவ்வளவு விஷயம் சொல்லிட்டான்னா இதுக்கு இணை எங்கேயா இருக்கு அப்படின்னு சொல்லதை விட்டு, அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு தான் ஊக்கப்படுத்தக்கூடிய நிலை, ஆக்கப்படுத்தக்கூடிய நிலை. ஊனப்படுத்த நிலையெல்லாம் ஆமா, சிவபெருமானுக்கு வேற வேலை இல்லையா? கைலாயத்தை விட்டா கைலாயத்துல என்ன இருக்குன்னே பார்க்க தெரியாது, கைலாயத்தை விட்டா இங்கேயா வந்து அமர போறாரு, அகத்தியருக்கு வேற வேலை இல்லையா? நூல் உங்களுக்கா கொடுக்கணும், எத்தனையோ பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு ஆற்றலை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. சில நேரங்கள்ல முன்னாடி நூல் தாங்கும் சீடர்கள் கூட சலனப்பட்டாங்க, தனக்கு வரக்கூடிய நூலா அப்படின்ட்டு. அவ்வளவெல்லாம் வேற்று மாற்று நிலைகள் உள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத உலகம். ஏன்னா இது சீடர்களை தப்பா சொல்ல வரல, அப்படி இருந்த நிலையிலையும் சீடருக்குள்ள நூலை புகுத்தி அந்த நூல் ஆற்றலால் சீடர்களை வந்து வளப்படுத்தி, வளமைப்படுத்தி, செழுமைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, உயர்வுபடுத்தி, உன்னதப்படுத்தி, உயர் பீடத்தில் அமர வச்சு அவங்கள ஆசி உரைக்க வச்ச சபை இந்த சபை. அப்போ நம்பி வந்தவங்களை, முழு சரணாகதி அடைஞ்சவங்களை சிவசபை என்ன செய்யும் அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. எங்கேயோ எல்லைகள்ல இருக்காங்க சீடர்கள். இறைநூல் சரி, ஒரு சீடன் பக்கத்துல இருந்தா, 2 சீடன் அங்க வந்தான், 3வது சீடன் இங்க வந்தான், 4வது சீடன் இதை செஞ்சான், இவங்களுக்கெல்லாம் சித்தன் கொடுத்துட்டான், அவனை கையிலிருந்து கொடுத்தான், இல்லாட்டி ஏதோ சொல்லி கொடுத்துட்டான், காதுக்குள்ள சொல்லிட்டான், சூட்சமத்தை சொல்லி கொடுத்துட்டான், எங்கேயோ வாங்கி வச்சத அவங்க தலையில தடவிட்டான், முதுகுல தடவிட்டான், நெத்தியில தடவிட்டான், அப்படிங்கிறதெல்லாம் கலியுகம் வந்து பல மாற்று நிலைகள்ல வந்து எண்ணி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இங்க எப்படின்னா எல்லை தாண்டி இருக்கிறவனுக்கு சீடன் இங்க சித்தன் இங்க இருந்து எப்படி ஆற்றலை பக முடியும், சிவபெருமானை எப்படி அங்க போய் காட்சி சித்தன் வடிவத்துல கொடுக்க முடியும், அகத்தியர் எப்படி போய் காட்சி கொடுக்க முடியும், எங்க இருக்கு? பேரு தெரியாத நாடெல்லாம் இப்ப லிஸ்ட்ல இருக்கு சித்த சபையில. என்ன நாடுன்னே தெரியல, அங்கெல்லாம் சீடர்கள் இருக்காங்க. உண்மையை தான் சொல்லுதும், இப்ப பேர் கூட வரமாட்டேங்கு. அங்கெல்லாம் இருந்து எப்படி இங்க இருந்து போகுது, ஆற்றல் போகுது, இங்க வரல அங்க வரல, இவன் பூஜைக்கு வரல, ஒண்ணுக்கும் வரல, அங்க நூல் வருதுங்க. அங்க எப்படி வருது இப்படிங்கிற நிலையெல்லாம் இப்ப வந்து சரித்திரம் படைச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் வந்து அதுதான் இந்த நூல்களோட விதைப்பு நிலைகள் அறுவடை ஆகக்கூடிய தருணங்கள் வந்தது. சூட்சமா அதாவது நல்ல பக்குவப்படுத்துவாங்க. விவசாயம் செய்தவங்க விதைய வந்து என்ன செய்வாங்கன்னா, நனைச்சி இத்தனை மணி நேரம் தண்ணியில வச்சிருக்கணும். இந்த நிலை கொண்ட அங்கே எந்த விஷயங்களும் கிடையாது, அங்கே எந்த ஒரு மீட்டர் கருவிகளும் கிடையாது. இத்தனை மணி நேரம் இந்த விதை நெல்லை இதில் வச்சிருக்கணும், இந்த விதையை இங்கே வச்சு இப்படி இருட்டு ரூம்புல வச்சு இத்தனை மணி நேரம் கழிச்சு இப்படி எடுத்தா இப்படி விதைக்கிறதுக்கு உண்டான தருணங்கள் அது முளை விட்டு வரும்.
அந்த நேரங்கள்ல அதை எடுத்து நிலத்துல பயிர் செய்யணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை முன்னாடியே சித்தர்களுடைய அனுகிரகத்தோட அந்த வேளாண்மை விவசாயம் செய்யக்கூடிய நிலைகள்ல உள்ளவங்கெல்லாம் கத்து வரிச்சிருக்காங்க. அது மாதிரி சிவசபையில வந்து விதைகளை வந்து நேர்த்தியா அதை உயர்வா உன்னதமா வந்து அதை குளிர்விச்சு அதை வெப்பப்படுத்தின்னா அதை வெப்பப்படுத்துவாங்க. ரூமுக்குள்ள வச்சு அதை அந்த நனைச்ச சாக்கில் வச்சு கெட்டி வச்சு இருட்டு ரூமுக்குள்ள வைப்பாங்க. இப்போ பல தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு. அது மாதிரி சீடர்களை பாதுகாத்து எந்த சீடன் திருவாயில இருந்து ஆசி வருது, யாரு சொல்லுது ஆசி அப்படிங்கிறத சத்தத்தை கூட மாத்தி இப்போ உள்ள கருவிகளோட துணையோட பகிர்ந்து, ஏன்னா ஆசி வர்றது அப்படிங்கிறதையும் ஒன்றுக்கு மேற்பட்ட நூல் வெளிவருது அப்படிங்கிறதையும் பிரபஞ்சம் அறியணும். யாரு சொன்னா எந்த சீடர் வாயிலிருந்து வருதுன்னு சொன்னா முடிஞ்சது சோழி. இங்கிருந்து ஏவுகணையை விட்டுருவாங்க. பொறாமை என்னும் கணையை விட்டு அது முளையும் பயிர வந்து அதை அழிச்சு போடுவாங்க. அந்த பொறாமையான பார்வை அந்த இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இருக்கு. நம்ம தவிர, நம்ம வீட்டை தவிர, நம்ம ஊரை தவிர அப்படின்னு இருக்கு. நம்ம இனத்தை தவிர நம்ம அப்படின்னு இருக்கு. நம்ம அதுக்கு பண்ண போக வேண்டாம், அது போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு பொறாமை நிலையிலாம் இந்த நூலை பார்த்து கருக்கிடுவாங்கன்னு அதை கவனமாக கையில் எடுத்து இப்போ நூல் அங்கங்கே வெடித்து சிதற ஆரம்பிச்சிருச்சு. அதான் அகத்திய பெருமான் வார்த்தையிலிருந்து, பரந்தாமனோட வார்த்தையில இருந்து, திரு முருகப்பெருமான் அற்புதமான ஆற்றல்ல இருந்து, சிவமகா வாழசித்தன் கொந்தளிப்புல இருந்து அப்பப்போ வந்து ஒரு ஆற்றல் வருதுன்னா அதில் ஒரு சூட்சமம் நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி நூல் வருது, ஆனால் இன்னும் உயர் சூட்சம ஆற்றல் என்ன நடந்திருக்கு, களி வந்து எப்படி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முப்பெரும் ஆற்றல்கள் வந்து ஆசி சொல்லிச்சா அவங்களுக்கு தெரியும். அதோட ஆனந்த கூத்து தான் இந்த நிலைன்னு சொல்லி யாராலையும் எந்த ஆற்றலாலையும் எந்த இடைத்தடை நிலைகளாலும் 1000 கைகள் தடுத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதனால எத்தனை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தீய ஆற்றல்கள் எத்தனை அணை போட்டாலும் வலை போட்டாலும், இன்னைக்கு கூட ஒரு வலை போட்டாங்க, அதை வந்து அகத்திய பெருமான்ட்ட அந்த வலையெல்லாம் உடைச்சி எரிஞ்சுதான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு பிரபஞ்ச சபை. அதை பின்னாடி அகத்திய பெருமான்ட்ட கேடு தெரிஞ்சுக்கிடுவோம். உயர் சூட்சமத்துக்குள்ள போய் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தகர்த்தெறிந்து நூல் வந்து வெளிக்கிளம்ப தொடங்கிருச்சு. அதனோட ஆற்றல் நமக்கு தெரியுது. அதனோட சூட்சம நிலைகளெல்லாம் சித்த தேவ கணங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள ஆற்றலாக அனுகிரகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் யாரையும் நம்ப வைக்க போகிறது கிடையாது சபை. இனிமேல் வந்து புண்ணியம் செஞ்சவங்களுக்கு கோடு கொடுத்தாச்சு, கோடு வேடு கொடுத்தாச்சு, ரகசிய எண் கொடுத்தாச்சு, எல்லா விஷயங்களையும் கொடுத்தாச்சு. உனக்கு வேணுங்கிறவன் புதையலை எடுத்துக்கோ. இனிமேல் வந்து இயல்பாக தான் சபை இயங்கும். நீ வா அங்கவோ இங்கே வா அப்படின்லாம் என்ன கத்தி கூக்குரல் இட்டு, ஏன்னா அதுக்குண்டான விஷயங்கள் நீங்கள் அந்த குரல்லையே வந்து நூல் வளர்ந்துக்கிட்டு வருது சூட்சமத்தில். அதனால் அந்த வெற்றி கூத்தாட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனோட தொடர்நிலை வரக்கூடிய மகாராத்திரியா, மகத்துவமிக்க பிரபஞ்ச ராத்திரியா கொண்டாடப்படுது. சிவராத்திரி திருநாளையும் அதனோட அனுகிரக நிலைகளையும் சித்தர்கள் எடுத்து உடைப்பாங்க. அகத்திய பெருமானோட வரும் சச்சங்க நிகழ்வுலையும் எல்லாரும் வந்து அங்க இங்க அங்கிட்டா இங்கிட்டா மதில் மேல பூனையா இருக்கிறவங்க அங்கிட்டு குதிக்கவா இங்கிட்டு குதிக்கவான்னு சித்த சபையை பார்த்து எப்பவுமே குதிச்சிருங்க. குதிச்சுட்டான்னா தர்மயுகத்துக்குள்ள வந்து விழுவிய. வேற எங்கிட்டு குதிச்சாலும் கலியுகம் தான். கலியுகம் வந்து இருக்க இடம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்குங்காங்க. அதனால குதிக்கிறது தர்மத்தின் பக்கம் குதிங்க, கருணையின் பக்கம், அன்பின் பக்கம், அப்படி உயர்வான பக்கத்தை பார்த்து குதிங்க. வேற அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம், டெக்னிக்கலா பண்ணிடலாம், அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம், அவனை மறைச்சி இவனை மறைச்சி அதை மறைச்சி இதை மறைச்சி எதை மறைச்சும் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நல்ல விஷயங்களை செஞ்சிடலாம். அதுக்கு வந்து இனிமேல் வந்து ஏன்னா யுகம் மாறிக்கிட்டு இருக்குன்னா அப்போ என்ன தர்ம யுகம் மாறிக்கிட்டுனா தர்மத்துக்கு தான் பலம் ஜாஸ்தின்னு தெரிஞ்சுக்கோங்க. களியை கண்டு பயந்த நிலையெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம்
இப்போ கலியர்கள்லாம் தலை திரிக்க ஓடுதாங்க. நீங்க இகலோகத்துல நடக்கின்ற விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கேயோ ஒருத்தன் எங்கேயோ ஏறிக்கிட்டுனா உயரத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுதுக்கு ஏறிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அது எங்கிட்ட இங்க இகலோகத்துல என்னது பொருள் இருக்கணும், அதான் ஏற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மனுஷங்க. புகழ் இருக்கணும், அதான் ஏற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உயரமா இருக்கணும் அப்படின்னு அதான் ஏற்றம்னு நினைச்சிருக்காங்க. அழகா இருக்கணும், அதான் ஏற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆணைய கொடு ஆணை விடக்கூடிய நிலையில இருக்கணும், அதான் ஏற்றம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்றம் இல்லை, உங்களை ஏத்திக்கிட்டு இருக்காங்க இறக்கி விடுறதுக்கு அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு எவ்வளவு ஏறுதலோ அந்த வேற்று மாற்று நிலைகள்ல தர்மத்தை காலில் ஓட்டு மிதிச்சு, அன்பை கருணையை காலில் ஓட்டு மிதிச்சு, அகிம்சையை காலில் ஓட்டு மிதிச்சு, உண்மையை காலில் ஓட்டு மிதிச்சு, உயர்வை காலில் ஓட்டு மிதிச்சு, நீங்க எத்தனை மண்ணை போட்டு மூடி, போர்வையை போட்டு மூடி, கம்பளி போட்டு மூடி, அது மேல உங்களோட ஆசனத்தை போட்டு அமர்ந்துட்ட போதும் லேசா கீழே உள்ள விஷயங்கள் குலுங்குனா எவ்வளவு உயரத்துல உட்காந்துருக்கீங்களோ அவ்வளோ பாதாளத்துல போய் விழுந்துருவிய. நல்ல விஷயங்கள் உங்களை ஏறி சவாரி செஞ்சிடும். மூச்சு முட்டி நீ வச்ச விஷயங்கள்லாம் குப்பைக்கு சமமா உன்னோட சேர்ந்து செமிச்சு போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எந்த நிலைக்கு போனாலும் சரி, அது சாதாரண குடும்ப நிலையில இருந்தாலும் சரி, ஒரு கிராம நிலையில இருந்தாலும் சரி, ஒரு அந்த 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 பெரும் பரப்பு கொண்ட பெரும் பரப்பு கொண்ட பெருமகா பரப்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்ட பிரபஞ்ச பரப்புக்கு முன்னாடி இதெல்லாம் கண்ணுக்கு காணாத பரப்பு. நீங்க இப்ப கூகுள் மேப்ல பார்த்துருப்பிய, மேல இருந்து எடுக்காங்க ஒரு விஷயத்தை எடுக்க எறும்பை தேடின மாதிரி தேட வேண்டியது இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய ஊரை, நம்ம இருக்கக்கூடிய மாவட்டத்தை, நம்ம இருக்கக்கூடிய நாட்டை மேல இருந்து காமிக்கல, சேட்டிலைட்ல இருந்து பார்க்கல. அது மாதிரி நீ இருக்கிற இடம் நீ உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பிரபஞ்சத்தின் முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அங்க இருந்து மக்கி மண்ணோட மண்ணா போய் குளங்கட்டு கோத்திரங்கட்டு, அதுக்கு மேல சொல்லக்கூடாது. போதுக்கு இந்த பக்கம் குதிங்க, தர்மத்தின் பக்கம் குதிங்க, தவத்தின் பக்கம் குதிங்க, சிவத்தின் பக்கம் குதிங்க, சித்தத்தின் பக்கம் குதிங்க, சிந்தைய உயர்வடைய வைக்கிறதுக்கு குதிங்க. இந்த பக்கம் குதிக்கல நீங்க எப்பவும் அழியா நிலை கொண்ட அழியா வரம் பெற்று உன்னதமான உயர் வரம் பெறலாம். இங்க யாரையும் வந்து எதுலையும் கலந்துக்கிடாதன்னு சொல்லல. எல்லா விஷயங்களையும் கலந்துக்கோ. இகலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இன்ப துன்ப எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் போய்க்கோ. ஆனா அதுக்குள்ள போயிடாத அப்படின்னு தான் சொல்லுது. எல்லா விஷயம் வச்சுக்கோ, பொண்ணும் பொருள் எல்லா விஷயங்களும் கனவி மேல, மனைவி மேல, கணவன் மேல, பிள்ளைகள் மேல, உறவினர்கள் மேல, நண்பர்கள் மேல, நல்ல பொருட்கள் மேல, உயர்வான விஷயங்கள் மேல எல்லாம் எல்லா விஷயங்களையும் நீ வந்து இகலோகத்துல எல்லாம் கலந்து வச்சுக்கோ. கலக்காம வச்சுக்கோ, கலந்து வாழ்ந்துக்கோ. தாமரை இறை நீர்னா தான் சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லுவாங்க. பற்றி பற்றா நிலை அப்படிங்காங்க. பிடிச்சிருக்கணும், ஆனா அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதோட இருக்கணும், அதா இருந்துடக்கூடாது. புரியல உங்களுக்கு? அதோட இருந்துக்கோ, எதோட வேணாலும் இருந்துக்கோ, அதா இருந்துடாத. பிடிச்சுக்கோ, ஆனா பிடிக்காம இருந்துக்கோ. பற்றி பற்றா நிலை இதைத்தான் சொல்லுது. எல்லா விஷயங்களும் இருந்துக்கோ, எல்லாம் பொய்மை, எல்லாம் வந்து மாயை அப்படிங்கிற விஷயத்தான் முன்னாடி சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஆனா அவங்க யாராச்சும் விட்டு மனைவி விட்டு ஓடினவங்க இருக்காங்களா? பிள்ளைகளை விட்டு ஓடினவங்களா இருக்காங்களா? கடமையை விட்டு ஓடினவங்களா இருக்காரா? ஏன் சிவபெருமான் ஓடி இருக்காரா? முருகப்பெருமான் ஓடி இருக்காரா? பரந்தாமன் ஓடி இருக்காரா? என்ன அவர் என்ன லட்சுமி விட்டுட்டு ஓடிட்டாரா? இவர் என்ன பார்வதி விட்டு ஓடிட்டாரா? இல்லாட்டி பார்வதி பரமசிவரை விட்டு ஓடிடுச்சா? அகத்தியர் லோபமுத்திரையை விட்டு ஓடிட்டாரா? எல்லாரும் இருந்திருக்காங்க. எல்லா விஷயங்களோடையும் இருந்திருக்காங்க. எல்லா விஷயங்களோட இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இருந்ததுனால தான் அவங்க அப்படி பற்றி பற்றாம இருந்ததுனால தான் இப்போ அவங்க களிக்குள்ள போகாம இப்பவும் அமரத்துவத்துல சிரஞ்சீவியா இப்படி உட்கார்ந்து பேச வச்சு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கலியுகம் அதுவானைக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அவங்கள எதுவும் செய்யல. களிதான் வந்து கெட்டாயி அதுக்குள்ள விட்டில் பூச்சியா விழக்கூடிய நிலைகள்ல உள்ளவங்க தான் போய் விழுந்துகிட்டு இருக்காங்க தவிர அவங்க யாருமே விழல.
அவங்கள மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சபை தான் இந்த சபை. எல்லாத்தோடையும் இருந்துக்கோங்க, எல்லாமாக இருந்துக்கோங்க, எல்லாத்துக்குள்ளேயும் போயிடாதாங்க, எல்லாரும் மாறியும் போயிடாங்க. தனித்துவம் அப்படிங்காங்கல்ல, தனித்திரு அப்படிங்காங்கல்ல. தனித்திருனா தனியாக காட்டுக்குள்ளே போய் இருக்க சொல்லலை. வள்ளலார் என்ன ஊரை விட்டா ஓடி போய் இருந்தார்? தனித்திருன்னு சொல்லிட்டு அவர் மக்களோட மக்களாக இறை சேவை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். எல்லாத்தோடையும் இருந்து தர்ம யுகத்துக்கு சேவையாற்றுங்கன்னு சொல்லி தக்க தருணம் வந்திருக்கு, உயர்வான நேரம் வந்துருச்சு, விழித்தெழுங்க மக்களே அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே அதில் இதில் கல் முள்ளெல்லாம் தேடி கண்ட இடமெல்லாம் ஓடி கண்டதெல்லாம் கடித்து அங்கே விழுந்து செத்து இங்கே விழுந்து செத்து மூச்சு போகாமல் செத்து மூச்சு விடாமுடையாமல் செத்து மாண்டு போயிடாதங்க. உயர்வான இடத்துல உன்னதமான இடத்துல உங்களுக்கு நல்லா எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து சித்தர்கள் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கிற அற்புதமான தலம் நோக்கி வாங்க. இறை சபையோடு இணைஞ்சிருங்க. வர முடியாதவங்க இதோட வழிமுறைகளை என்ன செய்தாங்கன்னு யூடியூப்பை பார்த்து கேட்டுக்காங்க, என்ன பேசுதாங்கன்னு கேளுங்க. என்னம் உங்களை செய்ய சொல்ல, சும்மா தான் இருக்க சொல்லுது. அதை இதை செஞ்சு விடாத, தப்பான இடத்துல கொண்டு கை வச்சாத, நாங்கள் சொல்லித்தாரான்னு சித்தர்கள் தேவர்கள் அனுபவப்பட்டவங்க ஆசிரியர்கள் ஆசான்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சித்த சபையில் நேருக்கு நேராக இப்படி பேசக்கூடிய தலம் எங்கே இருக்குது, இப்போ இறைவனோட உரையை கேட்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு போங்க. இங்கேயா, இந்த ஊர்லையா, இங்கேயா, இவனுக்கா, இப்படியா அப்படியா, எங்கே தமிழ்நாட்டில் இருக்கா, எங்கே இருக்குது, திருநெல்வேலியில் இருக்கா, எங்கள் தூத்துக்குடியில் இருக்கா, எங்கள் கோயில்பட்டியில் இருக்கா, வண்டானத்தில் இருக்கா, அந்த அற்பமான விஷயத்துக்குள்ளே போகாதாங்க. அங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை. இங்கே உயர்வான விஷயம் இருக்குது, இறை பேசக்கூடிய நூல் இருக்குது, இறை சித்தர்கள்லாம் ஆசிரமம் அமைத்து வர்ணசாலையில் அமைச்சு அற்புதமான அது என்ன சொல்லுவாங்க, பல்கலைக்கழகம், ஞான பல்கலைக்கழகம். இதுக்கு மேலே ஒரு பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? 9 கோடி சித்தர்கள் யாரை தலைவன்னு சொல்லுவாங்க? அகத்தியத்தை சொல்லுதாங்க. முக்கோடி தேவர்கள் யாரை சொல்லுவாங்க? சிவபெருமானை சொல்லுதாங்க. ஆற்றல் மிகுந்த அற்புதமான படை தளபதி யாரை சொல்லுதாங்க? திருமுருகப்பெருமானை சொல்லுதாங்க. அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ஓயாத நிலையில் உள்ள இறைவனை யாரை சொல்லுதாங்க? பரந்தாமனை சொல்லுதாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் கணக்கு எழுதவர் யாரை சொல்லுதாங்க? படைப்பாளி யாரை சொல்லுதாங்க? பிரம்மதேவனை சொல்லுதாங்க. இப்படி 18 சித்தர்களுங்காங்க, 9 கோடி சித்தர்கள் இங்கே அகத்திய பெருமானோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஏன் சபைங்காங்க. முக்கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஏன் சபைங்காங்க. 27,000 கோடி லோகங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தது கூட தெரியாது. அத்தனை கணங்களும் எங்க சபைன்னு சொல்லுது. இதுக்கு மேல ஒரு உயர் தளத்தை நீ எங்க போய் தேட போற? என்னத்தை செய்ய போற? அங்கேயும் இங்கேயும் அவன் கல்லை வச்சு எடுத்தான், இவன் மண்ணை வச்சு எடுத்து கொடுத்தான், அவன் உட்கார்ந்து இருந்த இடம், அவன் எந்திரிச்சு போன இடம், அவன் ஒண்ணுக்கு இருந்த இடத்தையெல்லாம் ஓடி போய் கும்பிடுத நீங்க இங்க உயர்வா இறைவன் உட்கார்ந்து உணர்வு பூர்வமா உரை நிகழ்த்தத இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு நான் உங்களை சொல்லத. என்ன நடக்குன்னு பாருங்க. அங்க இருக்கும், இங்க இருக்கும், அது இருக்கு, இது இருக்கு, அப்படி கொண்ட ஓட்டேன், இப்படி கொண்ட ஓட்டேன், அந்த கலர் போட்டேன், அத்தனை மணி ஓட்டேன், இத்தனை மணி போட்டேன், இந்த நேரத்தில் தவம் பண்ணேன், இந்த மந்திரம் போட்டேன், இதில் பிச்சம் இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, இதில் ஓசை இருக்குது, இதில் நயம் இருக்குது, அது குணம் இருக்குது, அது இருக்குது, இதுக்கு இந்த சுவை இருக்குது, மனம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி கண்ட நிலையெல்லாம் கர்மாந்திரம் படித்த நிலைகளெல்லாம் தப்பாக சொல்லலை. எவனோ சொல்லி வச்சான், அதில் இதில் எவனோ எழுதி வச்சான், அதுலன்னு எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னு. பாடுங்கிறது இறை நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் சித்தர்கள் தேவர்கள் ஒரே ஒன்றை உனக்குள்ளதான் கடவுள் இருக்காருன்னு எளிமையா சொல்லுதாங்க. நல்லதை செய்யி, கெட்டதை செஞ்சேன்னா பிரபஞ்சம் உன்னைய வச்சு செஞ்சிரும் அப்படின்னு சொல்லுதாங்க. அதெல்லாம் கேட்காம அதை படித்தேன், இதை படித்தேன்னு காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் செஞ்சுட்டு அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நீ தவம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்பவும் தவம் செஞ்ச நிலையிலே இரு, நீ தவம் கூட செய்ய வேண்டாம். அந்த விஷயத்தான் அங்கே சித்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சபையை பற்றி 4 பேர் இன்னும் சபைன்னு பேசுனா பிரபஞ்சத்தை பற்றி, உயர்வை பற்றி, உன்னதை பற்றி, இறையாண்மையை பற்றி பேசுங்க எல்லார்ட்டையும் அப்படிங்கிற நிலைய எளிமையாக சித்தர்கள் தேவர்கள் இங்கே நம்மளையா உன் எல்லையில் இருக்குது, உன் எல்லையில் நூல் இருக்குது, உன் எல்லையில் கிளைச்சபை இருக்குது, கிளைச்சபை இல்லையா நீ அதுக்கு நாங்கள் உதவி பண்ணுதோம் அப்படிங்கிற விஷயத்தை பகிரங்கமாக அறிவித்து
இங்க எந்த தராதரமும் என்ன நிலைகள், அவன் என்ன ஓட்டிருக்கான், எங்க பிறந்தான், அது வேற விஷயத்துக்குள்ள நம்ம போக விரும்புற. அவன் எவ்வளவு வச்சிருக்கான், அவன்கிட்ட இருக்கா இல்லையா, வீடு இருக்கா இல்லையா, அதெல்லாம் சித்த சபை பார்க்காது. உன்கிட்ட இப்போ பார்க்குது. இப்போ சொல்ல போனா உன்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கா, உனக்கு ஒரு நம்பர் இருக்கா, அது போதும் சித்த சபை அமைக்கிறதுக்கு. நீ என்ன விஷயங்களும் செய்ய வேண்டாம், உனக்கு இடம் வேண்டாம், தலை வேண்டாம், ஒன்று வேண்டாம். உயர் சரணாகதி கொடுக்கல சித்த சபையோட சீடர்கள் எல்லா வசதியும் உனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிங்கிற விஷயம் செஞ்சு எங்கே இருந்த தொடர்பாளர்களும் இங்கே சபையோட பிரபஞ்சத்துக்கு நான் உழைக்க போகிறேன், அங்கே போனேன் இங்கே போனேன் ஒன்றும் வந்து சரியா இல்லை, அந்த குருநாதர் சரியில்லை, இந்த குருநாதர் சொல்ல அதில் எழுதி வச்சது சரியில்லை, இதில் சொல்லி வச்சது சரியில்லை, அது நடந்ததா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள் கற்பனை காவியங்கள், கற்பனை ஓவியங்கள். இங்கே நடந்தது, அகத்தியர் அத்தனை பேர் இருக்காரு, இத்தனை பேர் இருக்காரு, சிவபெருமான் இந்த ஊரில் பிறந்தாரு, அந்த ஊரில் பிறந்தாரு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள எல்லாம் போகாம நீ எங்க பிறந்த, உனக்குள்ள என்ன இருக்கு, இறைவன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவனை நீ எப்படி மறைச்சு வச்சிருக்கல, உனக்குள்ள விஷயங்களை அவரை கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னு இறைவனே வந்து உனக்கு பாடம் நடத்தி உன்னைய இறைவனாக்கி அற்புதமா வழி நடத்தக்கூடிய சபை நோக்கி எல்லாரும் வாருங்க, இறை தொண்டாற்றுங்க, மாறி 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 இறை சபை தொண்டாற்றுங்கன்னு சொல்லி போச்சு, புளிச்சு போச்சு. என்ன இறைவனுக்கு தொண்டாற்றுங்க. இறைவன் என்ன செய்தான், அகத்திய பெருமான் சொன்னார்ல, என்ன செய்து கொண்டு இருக்கார், எங்க இருக்கா அங்க இருக்காருன்னா நல்ல இடத்துல இருக்காரு, நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நீ நல்லவனா இருக்க, உன்கிட்ட இறைவன் இருப்பாரு, அவ்வளவுதான் இறை சபையோட தத்துவம். நீ நல்லதை செய், உனக்குள்ள இறைவன் இருப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு எதாவது பிரச்சனையா வருதுன்னா நீ முன்னாடி சொன்னது உன்னை வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு உண்டான மருந்து இங்க இருக்கு, இங்க வா, 11,000 யுக தவ புண்ணியம் இங்க இருக்கு, கோமாதா பூஜையில் அத்தனை அனுக்கிரக நிலைகள் கொடுக்கு, பாவ சாபங்களை போக்கக்கூடிய நிலைகளை கொடுக்கு. நீ இதை செஞ்சா வேற இருக்கணும்னா, நஞ்ச வேற இருக்குன்னா அதை என்ன செய்யணும், மாற்று மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மருந்து இங்க அகத்திய பெருமான் கொடுக்காது, சிவபெருமான், முருகப்பெருமான், தேவசித்த கணங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வாங்க, அதாவது ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து வினைய அறுக்கக்கூடிய உயர் தளத்தை சித்தர்கள் அமைஞ்சு உயர் சூட்சமம் செய்யக்கூடிய அற்புதமான நிலைகள்லாம் இங்க வச்சு கையில வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, வளமடைங்க, வளமடைவோம், வளமடைய செய்வோம், உயர்வடைவோம், உயரடவி செய்வோம் அப்படின்னு எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி, எல்லாரும் நம்மக்களே, எவ்வூரும் நம்மூரே, எவ்வெல்லையும் நவ்வெல்லையே, எங்கிருந்த போதும் நீங்க எல்லாரும் இறைக்குள்ளதான் இருக்கிய. நீங்க சென்று வந்த பாதைகள்ல நடந்த நிகழ்வுகளை, கண்ட நிகழ்வுகளை, பார்த்த நிகழ்வுகளை பற்றி இப்போ பற்றற்ற நிலைக்குள்ள இல்லாம பற்றி நிற்கிற நிலையில அந்த பற்றற்றவனோட பற்றினை பற்ற பற்றில்லாமல் பற்றி நிற்கின்ற நிலைக்குள்ள வந்து அற்புதமான சபை வழி நடக்க அகத்தியமனும் பேராற்றலை வணங்கி பெருமகா விஞ்ஞானியை, பெருமகா மெஞ்ஞானியை, அற்புதமான தலைவனை, ஆற்றல் கொண்டவனை அற்புதம் நிகழ்த்தி யுக யுகமாக இறை பணி, இறைமகா பிரபஞ்ச பணி செய்து ஓயா நிலையிலே, ஓய்வுறாத நிலையிலே, உறங்கா நிலையிலே அற்புதமாக சித்தனுடன் சிவசபையுடன் சிவசபை சீடர்களுடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுடன் பயணப்பட்டு வருகின்ற ஆசானை, அகத்தியனை, அப்பனை அகமகிழர் செய்து அவன் முக மலர்வை கண்டு யாமும் மலர்ந்து எம் சீடர்களையும் மலர்வித்து அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக, ஜெகதீசாய நமக, ஜெகக்குருவே நமக, அகக்குருவே நமோ 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 நமக. ஓம் அகதீசாய நமக.